ശ്ലോകം 21. ഏവം സ്ഥിതസ്യ ദുവനെ വിമലോദകേ വൈ വർഷാണി തത്ര നവപഞ്ചഗദാനി കാമം നാരാധനം ന ജപം ന വിവേദമന്ത്രം കാലാദിവാഹനമസൗ കൃതവാൻ വനേ വൈ. ഏവം സ്ഥിത അസ്യ തു വനേ വിമല ഉദകേ വൈ വർഷാണി തത്ര നവപഞ്ചഗദാനി കാമം നരാധനം ന ജപം ന വിവേദമന്ത്രം കാലാദിവാഹനം അസൗ കൃതവാൻ വനേ വൈ. தெளிஞ்ச பியூரான தண்ணி இருக்கிற அந்த நதிக்கரையில வனப்பிரதேசத்துல கட்டின ஆசிரமத்துல அப்படி தன்னந்தனியா இருக்கிறத 14 வருஷங்கள் கடந்து போச்சு. வருஷங்கள் கடந்து போச்சு. நவ பஞ்ச വർഷാണി ഗദാനി. പൂജ பண்ணலை, ஜபம் பண்ணலை, மந்திரங்கள் ஒன்றும் சொல்லறதுக்கு தெரியவே செய்யாது. வனத்துல அந்த தேவதத்தனோடு புத்திரன் அந்த பிராமண குமாரன் உதத்தியன் அப்படிங்கிற பிராமணன் இப்படி 15 வருஷமாக்கும் அந்த வனத்துல வாழ்ந்தது. அப்படி 15 வருஷங்கள் கடந்து போச்சு. നവ പഞ്ചവർഷാണി ഗദാനി. ശ്ലോകം 22. ദേവദത്തൻ പുത്രനുക്ക് പൂണോല് പോട്ടത് 8வது വയസ്സില. 4 വർഷം നിറയെ ടീച്ചേഴ്സ് എല്ലാം വന്ന് പഠിപ്പിച്ച ഒന്നും മണ്ടയില ഏറലേ. അപ്പൊ 8 4 12. 12வது வருஷம் முடிஞ்சிட்டும் அந்த பையனுக்கு ஒன்றும் மண்டல ஏறவே சொன்னோன்னே ஊருலகம் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற அம்மாவும் அப்பாவும் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சா. அப்போ கானனத்துக்கு பிரவேசனம் பண்ணினார் புத்திரன். அந்த கானனத்துல போய் நாமம் ஜபிக்காக்கி, தபஸ் இருக்காதைக்கு, வேத மந்திரங்கள் சொல்லாதைக்கு, ஜபிக்காதைக்கு 15 வருஷம் கடந்து போச்சு. എന്നിട്ടോ 22வது ശ്ലോകം. ജാനാതി തസ്യ വിദദം വ്രതമേവ ലോക സത്യം വദത്യഭിമുനി കില നാമ ജാതം ജാതം യശശ്ച സകലേഷു ജനേഷു കാമം സത്യവ്രതോയമനിശം ന മൃഷാഭിഭാഷി. ജാനാതി തസ്യ വിദദം വ്രതം ഏവ ലോകഃ സത്യം വദതി അഭി മുനിഹി കില നാമജാതം ജാതം യശഃ ച സകലേഷു ജനേഷു കാമം സത്യവ്രതഃ അയം അനിശം ന മൃഷാം അഭിഭാഷി. அவரோட சத்தியனிஷ்டைய இந்த உலகம் தெரிஞ்சின்றது. இவர் பொய்யே பேசாதவராக்கும், உண்மை மட்டும்தான் பேசுவார் அப்படிங்கிற விஷயத்த உலகம் தெரிஞ்சின்றது. சத்தியம் மட்டும் சொல்லற ஒரு முனி இருக்கார் அப்படிங்கிறதுனால சத்தியம் சொல்லற முனி அப்படிங்கிற பேரும் கிடைச்சது. சத்திய விரதனாக்கும் அவரு. சத்தியம் மட்டும் சொல்லறது ஒரு விரதமாயிட்டே எடுத்துட்டு இருக்கிறவராக்கும் அவரு. பொய் ஒருபோதும் சொல்ல மாட்டார் அப்படின்னு ஒரு கீர்த்தியும் அவருக்கு கிடைச்சது, புகழும் கிடைச்சது. அவரு முட்டாளா இருந்துட்டு கூட பொய் பேசாத அவருக்கு அப்படி ஒரு புகழ் கிடைச்சது. ஸ்லோகம் 23. தத்ரைகதாது மிருகயாம் ரமமாண ஏவ பிராப்தோ நிஷாத நிஷடோ ധൃതചാപബാണ ക്രീഡൻ വനേതി വിപുലേ യമതുല്യദേഹ ക്രൂരാകൃതിർ ഹനന കർമ്മണി ചാതിദക്ഷ തത്ര
ഏകദാതു മൃഗയാം രമമാണ ഏവ പ്രാപ്തഃ നിഷഡഃ ധൃതചാപബാണഃ ക്രീഡൻ വനെ അതിവിപുലേ യമതുല്യദേഹഃ ക്രൂര ആകൃതിഃ ഹന ന കർമ്മണി ച അതിദക്ഷഃ. அதி விஸ்திருதமாயிருக்கிற பெரிய அந்த வனத்துல ஒரு நாளைக்கு யமனோடு சரீர மாதிரி இருக்கிற ക്രൂരமான ഉരുവത്തോട് കൂടിയിട്ട് അടുത്തവാളെ കൊല്ലറത്തില എந்த ഒരു തയക്കവും ഇല്ലാത്ത രൂപത്തില് ഒരു பெரிய காட்டாளன் கையில அம்பும் வில்லும் எடுத்துண்டு மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு வந்து சேர்ந்தான். ஸ்லோகம் 24. தேனாதிகிருஷ்டேன சரேண வேத்த கோலக்கிராதேன தனுர்தரேன பலாயமானோ பயவிஹ்வலஸ்ச முனே சமீபம் வித்ருதோ ஜகாமா. தேன அதிகிருஷ்டேன ശരേണ വിദ്ധഃ കോലഃ കിരാതേന ധനുർധരേണ പലായമാനഃ ഭയവിഹ്വലഃ ച മുനേഃ സമീപം വിദ്രുതഃ ജഗാമ. അമ്പും വില്ലും கையில எடுத்துண்டு வேட்டையாடுறதுக்கு காட்டாளன் தொடுத்து விடுற அம்பு ஒரு பன்னியோடு மேல போய் பதிச்சுது. அந்த பன்னி பயந்து ஓடி கதச்சு முனியோடு முன்னால வந்து நின்னுது. பன்னி ஜனன பிக்கு. 25. விகம்பமானோ ருதிரார்த்ரதேஹோ யதா ஜகாமாஶ்ரமமண்டலம் வை கோலஸ்ததாதேவ தயார்த்ரபாவம் പ്രാപ്തോ മുനിസ്തത്ര സമീക്ഷ്യ ദീനം. വികമ്പമാനഃ രുധിര ആർദ്രദേഹഃ യദാ ജഗാമ ആശ്രമമണ്ഡലം വൈ കോലഃ തദാ അതീവ ദയാർദ്രഭാവം പ്രാപ്തഃ മുനിഃ തത്ര സം வீட்சிய தீனம். சரீரம் ஃபுல்லா சோரை பிளட் இப்படி ஒழுகிண்டே இருக்கு அந்த பன்னியோட உடம்புல. ஆசிரமத்தோடு முன்னால வந்து சேர்ந்த அந்த பன்னிய பார்த்துட்டு முனி ரொம்ப கருணையோடு கூடிட்டு பார்த்தார் அந்த பன்னிய. ஸ்லோகம் 26. அக்ரே வ்ரஜந்தம் ருதிரார்த்ரதேஹம் திருஷ்ட்வா முனி சூகரமாஷு வித்தம் தயாபிவேஷாததிகம்பமானா சாரஸ்வதம் பீஜமதோச்சகாரா. அக்ரே வ்ரஜந்தம் ருதிர ஆர்த்ரதேகம் ദൃഷ്ട്വാ മുനിഃ സൂകരം ആശു വിദ്ധം ദയ അഭിവേശാത് അധികമ്പമാനഃ സാരസ്വതം ബീജം അതാ ഉച്ചചാര. ശരീരം മുറിஞ்சு பிளட் ஒழுக விட்டுண்டு தன்னோட முன்னால வந்து நிக்கிற பன்னிய பார்த்த முனியோடு மனசுல இப்படி காருண்யம் உண்டாச்சு. அந்த காருண்யம் உண்டானதுனால மனசு இப்படி ரொம்ப தபிச்சுது. அவரு கஷ்டமாச்சே அப்படிங்கிற அர்த்தத்துல ஐ ஐ அப்படின்னு சொல்லிட்டார் அந்த முனி. சாரஸ்வத பீஜமாக்கும் அந்த ஐ சரஸ்வதி தேவியோட பீஜ மந்திரம் சாரஸ்வத பீஜம் அதை ஆக்கும் அந்த முனி சொன்னார். அந்த பன்னிய பார்த்துட்டு அவருக்கு கஷ்டமா இருந்தது. அப்போ ஒரு வார்த்தை தான் அவரோட வாயில வந்தது. அது மந்திரமொന്നുമല്ല, மந்திரத்தோடு அர்த்த மந்திரம் சாரஸ்வத பீஜாட்சரம். சரஸ்வதி தேவியோட பீஜாட்சர மந்திரம்
ஐ அப்படின்னு உச்சரிச்சார். ஐ ஐ இப்படி ஆச்சே அப்படின்னு. ஸ்லோகம் 27. அஜ்ஞாதபூர்வம் ச ததா ஸ்ருதம் ச தெய்வான்முகே வை சமுபாகதம் ச ந ஞாதவான் பீஜமசௌ விமூடோ மம ஜஷோகே ச முனிர்மஹாத்மா. அஜ்ஞாதபூர்வம் ச ததா ஸ்ருதம் ச தெய்வாத்முகே வை சமுபாகதம் ச ந ஞாதவான் பீஜம் அசௌ விமூடஹ மமஜ்ஜ சோகே சஹ முனிஹி மகாத்மா. மந்திரத்தை படிச்சிட்டு முனி அப்படி ஒரு மந்திரத்தோட அச்சரத்தை அங்க சொல்லலை. സാരസ്വത മന്ത്രമാക്കും അത്. സരസ്വതീ ദേവിയോട് ബീജാക്ഷര മന്ത്രം. இப்படியொரு மந்திரத்தை அவரு காது கொடுத்து கேட்டுட்டும் இல்லை. அதிஷ்டம் அப்படின்னு இதுக்கு சொல்லணும். இப்படி சொல்ல தோന്നിனது ஒரு அதிஷ்டமாக்கும். ரொம்ப ரொம்ப முட்டாளா இருக்கிற, சோகத்தோடு கூடி இருக்கிற, துக்கத்தோடு கூடி இருக்கிற அந்த பிராமணனுக்கு சரஸ்வதி தேவியோட பீஜாட்சர மந்திரமாக்கும் அதுன்னு தெரியாதக்கே ஐ ஐ அப்படின்னு அந்த பன்னிய பார்த்து சொல்லிட்டார். அது பீஜாட்சர மந்திரமாக்கும்னு தெரிய கூட செய்யாதவருக்கு ஏதோ அவரோடு அதிஷ்டத்தால் அவரு அப்படி ஒரு மந்திரத்தை சொல்லிட்டார். ஸ்லோகம் 28. கோல பிரவிஷ்யாஶ்ரமமண்டலம் தத் கதோ நிகுஞ்சே பிரவிலீய கூடம் அப்ராப்த மார்கோ திருட நிர்விண்ண சேதா பிரவேபமான சரபீடிதத்வாத். கோலஹ பிரவிஷ்ய ஆஶ்ரமமண்டலம் தது கதஹ நிகுஞ்சே பிரவிலீய கூடம் அப்ராப்த மார்கஹ திருட நிர்விண்ண சேதாஹ பிரவேபமானஹ சரபீடிதத்வாத். ஆசிரமத்துக்கு முன்னால வந்த அந்த பன்னி எங்கேயாக்கும் போகணும் அப்படின்னு ஒரு உறுதியில்லாதக்கு മനസ്സ് സങ്കടപ്പെട്ട് അഴുതുണ്ട് അമ്പ് കൊണ്ട വലിയാല കത്തിണ്ട് വിറച്ചുണ്ട് കടസിയില അങ്ക ഇരിக்கிற ഒരു വള്ളിക്കുടിലിൽ പോയി ഒളിച്ചത്. ശ്ലോകം 29. തദക്ഷണാദാകരണാന്തകൃഷ്ടം ചാപം ദദാനോദികരാളദേഹ പ്രാപ്തസ്തദന്തേ സജമൃക്യമാണോ നിഷാദരാജാ കില കാല ഏവ. തതഃ ക്ഷണാദാകരണാന്തകൃഷ്ടം ചാപം ദദാനോ അതികരാളദേഹഃ പ്രാപ്തഃ തദന്തേ സഹ ച മൃഗ്യമാണഃ നിഷാദരാജഃ കില കാല ഏവ. നൊടിയിടയില കാതുവരയ്ക്കും പിന്നാലെ ഞാണ് വലിച്ചു മുറുക്കി വെച്ചിട്ട് കാലനാക്കുമോ அப்படின்னு தோணறா மாதிரி, யமதேவனாக்குமோ அப்படின்னு தோணறா மாதிரி அதிபயங்கர ரூபத்துல இருக்கிற அந்த காட்டாளன், அந்த பன்னிய அம்பெய்த அந்த காட்டாளன் அந்த பன்னி எங்கேயாக்கும் இருக்கு அப்படின்னு தேடிட்டு அங்க வந்து சேர்ந்தார் முனியோடு ஆசிரமத்துக்கு முன்னால. ஸ்லோகம் 30. திருஷ்ட்வா முனிம் தத்ர குஷாசனே ஸ்திதம் நாம்நாம் து சத்யவ்ரதமத்விதீயம் வியாத பிரணம்ய பிரமுகே ஸ்திதோசௌ பப்ர
पप्रच्छ कोल क्व गदो द्विजेश। दृष्ट्वा मुनिं तत्र कुशासने स्थितं नाम्नां तु सत्यव्रतम् अद्वितीयं। व्याधः प्रणम्य प्रमुखे स्थितः असौ पप्रच्छ कोलः कः गदः द्विजेश। அங்க தர்பைய போட்டுண்டு தர்பை அப்படிங்கிற ஆசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற பகவான நினைச்சுட்டு இருக்கிற அத்விதீயனாயிருக்கிற சத்யவிரத முனிய பார்த்துட்டு, துவைத பாவம் இல்லாத சத்யவிரத முனிய பார்த்துட்டு அந்த முனியோடு முன்னால போய் நின்று தொழுதுண்டு அந்த காட்டாளன் கேட்கிறான், வேட்டையாடுற அந்த வனவாசி கேட்கிறான், ஹே பிராமண சிரஷ்டா, நீ பொய் சொல்லாதவனாக்குமே. அந்த முனிட்ட போயிட்டாக்கும் கேட்கறது, பொய் சொல்லாத முனிட்ட கேட்டுட்டு போயிட்டு சத்யவிரதன் அப்படிங்கிற அந்த பிராமணன் கிட்ட போயிட்டு இந்த காட்டாளன் கேட்கிறான், நீ பொய்யே சொல்லாதவனாக்குமே. இப்போ நானொரு பன்னிய அம்பெய்து ஓட்டி விட்டேன், அந்த பன்னி ஓடி இங்க வந்ததை நான் பார்த்தேன். இனி எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல, நீ சொல்லு அது எங்க போச்சு. நீ பொய்யே சொல்லாதவனாக்குமே, அதனால உண்மைய சொல்லு. ஸ்லோகம் 31. ஜானாமி தேஹம் சுவ்ரதம் பிரசேத்தம் தேனாத்ய ப்ருச்சே மம பாணவேத்தா க்ஷுதார்திதம் மே சகலம் குடும்பம் விபர்த்து காம கில ஆகதோஸ்மி. ஜானாமி தே அஹம் சுவ்ரதம் பிரசித்தம் தேன அத்ய ப்ருச்சே மம பாணவித்தः க்ஷுத அர்திதம் மே சகலம் குடும்பம் விபர்த்து காமஹ கில ஆகதோ அஸ்மி. நீங்கள் உண்மை மட்டும் பேசுறவராக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும், அதனாலேயாக்கும் நான் கேட்கிறேன். நான் அம்பெய்து ஒரு பன்னிய அம்பெய்தேன், அந்த பன்னி இங்க வந்திருக்கு. என்னோட குடும்பமானா இப்ப பசிச்சு கஷ்டமா இருக்கு. என்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு வேண்டிட்டாக்கும் நான் வனத்துல இப்படி வேட்டையாடுறதுக்கு வந்திருக்கேன், அதனால நீங்கள் உண்மைய சொல்லுங்க. ஸ்லோகம் 32. விருத்திர்மமைஷா விஹிதம் விதாத்ரா நான்யாஸ்தி விப்ரேந்திர கிருதம் ப்ரவீமே பர்த்தவ்யமேவேஹ குடும்பமஞ்சசா கேனாப்யுபாயேன சுபாசுவேன. விருத்திஹி மம ஏஷா விஹிதம் விதாத்ரா ந அன்யா அஸ்தி ந அன்ய அஸ்தி விப்ரேந்திரா கிருதம் ப்ரவீமி பர்த்தவ்யம் ஏவம் இஹ குடும்பம் அஞ்சசா கேன அபி உபாயேன சுப அசுபேனா. எனக்கு பிரம்மா விதிச்சிருக்கிற டியூட்டி அப்படிங்கிறது மிருகங்களை வேட்டையாடுறது அப்படிங்கிறதாக்கும். இதை தவிர எனக்கு வேற எந்த வேலையும் தெரியாது. ஹே பிராமண உத்தமா, நான் உண்மையாக்கும் சொல்லுறேன். சுபமாக்குமா அசுபமாக்குமா அப்படின்னு எந்த ஒரு டியூட்டி ஆனாலும் பிரம்மா கொடுக்கிற டியூட்டியை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அப்படி அந்த டியூட்டியை சீகரிச்சுண்டு குடும்பத்துக்கு நம்மளை உழைக்கணும். அதனால என்னோட டியூட்டியை தான் நான் செஞ்சிருக்கேன். மிருகங்களை கொல்லறது அப்படிங்கிறது அசுபம் தான் அப்படின்னு எனக்கும் தெரியும், ஆனா இதை தவிர எனக்கு ஒரு வேலையும் தெரியாது. அதனால அந்த பன்னியை நான் அம்பெய்து அந்த பன்னி ஓடி உங்க முன்னால வந்திருக்கு, அதுக்கப்புறம் அதை எங்க போச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த பன்னியை கொண்டு போயிட்டு வேணும் என்னோட குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு. ஸ்லோகம் 33. சத்யம் ப்ரவீத்வத்ய சத்யவ்ரதோசி க்ஷுதாதுரோ வர்த்ததே போஷ்யவர்கா க்வாசௌகத சூகரோ பாணவேத்தா
പൃച്ഛാമ്യഹം ബാഡവ ബ്രൂഹി തൂർണം. സത്യം ബ്രവീതു അദ്യ സത്യവ്രതഃ അസി ക്ഷുധ ആതുരഃ വർത്തതേ പോഷ്യവർഗഃ ക്വാ അസൗ ഗതഃ സൂകരഃ ബാണവിദ്ധഃ പൃച്ഛാമി அகம் பாடவா ப்ரூஹி தூர்ணம். இப்போது நீங்கள் உண்மையை சொல்லுங்க. நீங்கள் உண்மை மட்டும் பேசுறவராக்குமே, சத்தியவிரதன் அப்படின்னு ஆக்குமே உங்களை எல்லாரும் கூப்பிடுறா. நான் காப்பாற்ற வேண்டின என்னோட குடும்பம் இப்ப பசிச்சுண்டு நிக்கிறது. என்னோட அம்பு கொண்டு முறிஞ்ச பன்னி எங்க போச்சு அப்படின்னு நான் உங்களை கேட்கிறேன். ஹே பிராமணா, சீக்கிரமா வாயை திறந்து சொல்லுங்க. ശ്ലോകം 34. തേനേതി പൃഷ്ടസമുനിർമഹാത്മാ വിതർക്കമഗ്ന പ്രബഭൂവ കാമം സത്യവ്രതം മേദ്യ ഭവേന്ന ഭഗ്നം ന ദൃഷ്ട ഇത്യുച്ചരിതേന കിം വൈ. തേന ഇതി പൃഷ്ടഃ സഹ മുനിഃ മഹാത്മാ വിതർക്കമഗ്നഃ പ്രബഭൂവ കാമം സത്യവ്രതം മേ അദ്യ ഭവേത് ന ഭഗ്നം ന ദൃഷ്ട ഇതി ഉച്ചരിതേന കിം വൈ. இந்த பன்னிய அம்பெய்தி வீழ்த்தின காட்டாளன் இப்படி சொன்னோன மகாத்மாவான சத்தியவிரதன் அப்படிங்கிற முனி என்ன சொல்லணும்னு தெரியாம தடுமாறினார். சத்தியத்தை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அப்படின்னு உறுதியாய் இருக்கிறதுனாலேயாக்கும் அவருக்கு சத்தியவிரதன் அப்படிங்கிற பேரு. அதனாலேயே அவரு முனிசிரேஷ்டனாயிட்டார். தபஸ் இருக்கலை, ஜபிக்கலை, ஹோமம் பண்ணலை. ஆனா சத்தியத்தை மீறமாட்டேன் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடுல தன்னை வச்சுருக்கிறதுனாலேயே அவரு முனிசிரேஷ்டன் ஆயிட்டார். அது மட்டுமில்லை, அம்பாளோடு அந்த சாரஸ்வத மந்திரம் ஐ அப்படிங்கிற அந்த அக்ஷரத்தை சொன்னதுலேருந்து அவரு சிரேஷ்டன் ஆயிட்டார். இப்ப முட்டாள் கிடையாது. அதனால யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த காட்டாளன் இப்படி சொன்னோன அந்த முனி என்ன பண்ணணும் அப்படின்னு குழம்பி போனார். பார்க்கலை அப்படின்னு சொன்னானாக்கா, இத்தனை நாள் இத்தனை வருஷமா நான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடந்தேனே, அந்த சத்தியம் அப்படிங்கிறது, அந்த விரதம் அப்படிங்கிறது இல்லாம போயிடுமே அப்படின்னு யோசனை பண்றதுக்கான புத்தி அவருக்கு வந்துடுத்து. அதையாக்க நம்ம பார்க்கிறோம். ஸ்லோகம் 35. கதோத்ர கோல ஷரவித்த தேஹ கதம் பிரவீம்யத்ய மிருஷாம் ரிஷாவா க்ஷுதார்திதோயம் பரிப்ரிச்சதேவ திருஷ்ட்வா ஹனிஷ்யத்யபிசோகரம் வை. கதஹ அத்ர கோலஹ ஷரவித்த தேஹः கதம் பிரவீமி அத்ய மிருஷா அமிருஷா வா. க்ஷுத அர்திதः அயம் பரிப்ரிச்ச அதீவ திருஷ்ட்வா ஹனிஷ்யத் அபி சூகரம் வை. அம்பு ശരീരത്തില തറച്ചു കയറിയിട്ട് ഓടി വന്ന அந்த പന്നി, വലിയോട് കൂടിയിട്ട് ഓടി വന്ന പന്നി இப்ப அந்த
வள்ளிக்குடிலுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத சத்தியமாயிட்டானாலும் அசத்தியமாயிட்டானாலும் நான் எப்படி சொல்லுவேன்? இருக்குன்னு சொல்ல முடியலை, இல்லேன்னு சொல்ல முடியலை, நான் என்னவா செய்வேன்? பசியால இவனோட குடும்பமானா கஷ்டப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுறேன். அந்த பன்னியை காட்டி கொடுத்தா இவனோட குடும்பத்துல இருக்கிறவாளோட பசி தீரும். ஆனா அந்த பன்னியை பார்த்தா இப்ப சரீரத்துல அம்பு கொண்டு முறிவுதான் இருக்கு அந்த பன்னிக்கு. இவன் அந்த பன்னியை பார்த்தா அந்த பன்னியை கொல்லவே செய்வன். நான் இனி என்ன செய்யணும் அப்படின்னு இதுவரைக்கும் முட்டாளா இருந்த அந்த தேவதத்தனோடு புத்திரன் இப்போ யோசனை பண்றதுக்கு ஆரம்பிச்சார். அதையாக்கு நம்ம பார்த்தோம். தேவதத்தனோட புத்திரனாக்கும் உதத்தியன் அப்படிங்கிற பிராமணன் இப்போ யோசனை பண்றதுக்கு ஆரம்பிச்சார்.